நான் வந்து மயிலம்பாடி பிரகாஷ் வந்து ஃபர்ஸ்ட் என்னோட இது பிசினஸ் கிடையாது, சைட் பிசினஸா தான் பண்ணிட்டு இருந்தேன். நம்மளோட தரமான கோழிகள் நம்ம கொடுத்ததுனால இதனுடைய வாண்டட் அதிகமாச்சு எல்லா பக்கம். சரிங்க. ஃபர்ஸ்ட் நான் வேக்சின் ஷெட்யூல் என்னென்ன போடுறேங்கிறது நான் சொல்லிடுறேன். அது எல்லாத்துலயும் மூலியம் பரவுது, கோழி மூலியமா பரவுது. சந்தோஷம். அண்ணா வணக்கங்க. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்கண்ணா. நீங்கண்ணா? ரொம்ப நல்லா இருக்கேன். சரி சரிங்கண்ணா. ஆனா எனக்கு ரொம்ப நாளா உங்ககிட்ட சேவல் எடுத்துட்டு இருக்கிறேன். ஆனா உங்ககிட்ட ஒரு வீடியோ எடுக்கணும், அது நம்ம ஃபாலோவர்ஸ் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன ஆசைங்கண்ணா. சரி, அது எனக்கு டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. ஓகே, பரவாயில்ல, சந்தோஷம். ஆனா எனக்கு சின்ன சின்ன கொஸ்டின் தாங்கண்ணா. முதல்லங்க ஜிஎம்எஸ் நம்ம பெருமடை ஃபார்ம் நேயருக்கு எல்லாருக்கும் வணக்கங்க. அவரு ஜிஎம்எஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நான் வந்து மயிலம்பாடி பிரகாஷுங்க. பவானி பக்கத்துல இருக்கிற மயிலம்பாடி பிரகாஷ்னு சொல்லுவாங்க. இந்த ஃபீல்டு இருக்கிறவங்க எல்லாரும் பிரகாஷ் மயிலம்பாடின்னு சொல்லுவாங்க. அறிமுகமே தேவையில்லை. இல்ல, இருந்தாலும் வந்து புதுசா பாக்குறவங்களுக்கு வந்து தெரியணும். கண்டிப்பாங்கண்ணா. எனக்கு ஒரு சின்ன சின்ன கொஸ்டின்ங்கண்ணா. ஆக்சுவலி அது ஆசையா கூட இருக்கலாங்கண்ணா. சொல்லுங்க. ஆனா நீங்க எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ளார வந்தீங்கண்ணா? நீங்களும் ஒரு ஜாப்ல இருந்தேன்னு சொன்னீங்க, அதை விட்டுட்டு இந்த ஃபீல்டுக்கு எப்படி வந்தீங்க? இப்போ எப்படிங்கண்ணா சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்கிறீங்க? இல்லைங்க, பாத்தீங்கன்னா முதல் வந்து ஃபர்ஸ்ட் என்னோட இது பிசினஸ் கிடையாது, சைட் பிசினஸா தான் பண்ணிட்டு இருந்தேன். முதல்ல நான் வந்து என்னோட ஃபீல்டே பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் லைன், ஒரு கம்பெனில சர்வீஸ் இன்ஜினியர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ நம்ம சைட் பிசினஸா வந்து நம்ம பெருவிட கோழிகள், நாட்டுக்கோழிகள் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். சரிங்க. இந்த மாதிரி ஃபைட்டிங் ரூஸ்டர் அந்த மாதிரி கோழிகள்லாம் கொஞ்சம் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ கொஞ்சம் க்ரோத்தாக பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் நமக்கு ஏஜ் ஆகும்போது கம்பெனியில் நம்ம வாலண்டியர் ரிட்டைர்மெண்ட் வாங்கிட்டு வந்துட்டு இந்த ஃபீல்டு கொஞ்சம் நம்ம இம்ப்ரூவ் ஆச்சு. அதனால நம்மளுடைய தரமான கோழிகள் நம்ம கொடுத்ததுனால இதனுடைய வாண்டட் அதிகமாச்சு எல்லா பக்கம். அதை ஏன் நம்ம வந்து ஆன்லைன்ல பண்ணக்கூடாது, முதல்ல வந்து ஆஃப்லைன்ல டைரக்டா வந்த பார்ட்டிக்கு மட்டும் கொடுத்துட்டு இருந்தோம். சரிங்க. அதை ஏன் ஆன்லைன்ல பண்ணக்கூடாது அப்படின்னு ஆன்லைன் பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சு. இப்போ வெளியில வேற ஸ்டேட்ல இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் நம்ம கொடுக்கறது பாத்தீங்கன்னா இப்போ ஆன்லைன் மூலியமா தான் பண்ணிட்டு இருக்கோம். அதை ஏன் பண்ணக்கூடாதுன்னா அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு பண்ணிட்டு அந்த கம்பெனில இருந்து ரிசைன் பண்ணிட்டு இந்த இப்போ வந்து பெருவிட கோழிகள் பிளஸ் வந்து இந்த ஃபைட்டிங் ரோஸ்டர் நம்ம பாரம்பரிய நம்ம கட்டு சேவல் அந்த மாதிரி இதெல்லாம் வளர்த்தி நம்ம வெளியூருக்கு நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். நம்ம தமிழ்நாட்டுக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா அப்போ வந்து ஒரு கம்பெனினா அந்த கம்பெனியை ஓரியன்டா அவங்களோட நம்பி நம்ம இருந்தோம். ஆனா இது அப்படி கிடையாதுல்ல. ஏன்னா நம்ம ஓன் இது, அடுத்து நமக்கு தெரிஞ்ச ஒர்க்கு, அடுத்து நமக்கு பிடிச்ச வேலை நம்ம செய்யும் போது இன்னும் கொஞ்சம் அதிக இன்ட்ரெஸ்டடா பண்ணலாம். எவ்வளவு லாபம் நஷ்டம் வந்தாலும் அது நம்மளோட போயிடும். அடுத்தது என்ன, அந்த நம்ம அதுல இருந்து நம்ம இந்த வேலை செய்யும் போது ஒரு சந்தோஷம் இருக்கும். இதுல வந்து அதை விட இதுல கொஞ்சம் சந்தோஷம் ஜாஸ்தி. அடுத்து பாத்தீங்கன்னா இன்கமும் பிரச்சனை இல்லை, நல்லா பண்ணோம்னா நல்லபடியா வருது. அதே கான்செப்ட்ல தாங்க நானும் ஆரம்பிச்சிருக்கிறேங்கண்ணா. ஆனா நெக்ஸ்ட்டுங்கண்ணா, இப்ப நோய் மேலாண்மை எப்படின்னாங்கண்ணா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் நம்ம எப்படிங்கண்ணா கொண்டு போலாங்கண்ணா? இல்லைங்க, ஃபர்ஸ்ட் நோய் மேலாண்மைக்கு முதல்ல என்ன பண்ணலாம்னா முதல் வந்து வருமுன் காக்கிறதா மெயினான இதுங்க. வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து அதை வந்து புழைக்க வைக்கிறதோ மற்ற ஏதோ பண்ணனாலும் முடியும். என்னன்னா அது நம்மளுடைய செக்மெண்ட்டுக்கு நம்ம அந்த ஃபைட்டிங் பூஸ்டர் அந்த மாதிரி இது போகும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதனுடைய தரம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருது. வரதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறத முதல் திங்க் பண்ணணும். சரிங்க. ஃபர்ஸ்ட் நான் வேக்சின் ஷெட்யூல் என்னென்ன போடுறேங்கிறத நான் சொல்லிடுறேன். அது எல்லாரும், ஏன்னா இது வந்து என்னுடைய நாலேஜுக்கு நான் வந்து பிராக்டிக்கலா எடுத்துக்கூடிய விஷயம். சரி. ஃபர்ஸ்ட் 12 ஹவர்ஸ்ல இருந்து 24 ஹவர்ஸ்ல மேரக்குன்னு சொல்லி நம்ம போடுற வேக்சின் தலையில போடுவோம். முதல் தண்ணி முதல் தீனிக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் மேரக் போட்டுக்கிறோம். சரிங்க. அதுல இருந்து 2 நாள் கழிச்சு F1 நம்ம கண்ணுல டிராப் போடுற F1. அதுல இருந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு 13 நாள் 14 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா ஐபிடி, அது என்ன அந்த பச்சை கல்சல் அந்த மாதிரி வர நோய் வராம இருக்கிறதுக்காக ஐபிடி போடுறோம். 21ஆவது நாள் பாத்தீங்கன்னா லசோட்டா. அதுல இருந்து ஒரு 45ஆவது நாள் பாத்தீங்கன்னா ஃபவுல் பேக்ஸ். ஏன்னா மெயினா இப்ப நம்ம வந்து எல்லாம் அடிபடுறது எதுனா ஃபவுல் பேக்ஸ், ஏன்னா அம்மையில தான் அதிகமா அடிபடுறோம். இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா மேரக்கும் ஃபவுல் பேக்ஸ்ல தான் வந்து அதிகமான நம்மளுடைய கோழிகள் எல்லாம் அழிஞ்சிட்டு இருக்கு. அது வந்து ஃபர்ஸ்ட் மேரக் ஊசி, அடுத்தது வந்து ஃபவுல் பேக்ஸ். இது கம்பல்சரி போட்டுக்கணும். 45ஆவது நாள் ஃபவுல் பேக்ஸ் நம்ம போடுறோம். ஆனா ஃபவுல் பேக்ஸ்ங்க அந்த ரெக்கையில இன்ஜெக்ட் பண்றது. ஓகேங்க. இது நான் சொன்னதெல்லாம் ஃபர்ஸ்ட் மேரக்கு இன்ஜெக்ட் பண்றது கழுத்துல இல்லைங்க. F1 வந்து டிராப், அதே போல வந்து ஐபிடியும் டிராப் கண்ணுல விடுறது. எல்லா கோழிக்கும் ஒவ்வொரு டிராப் மட்டும் விட்டா போதும். ஒரு கண்ணுல ஒரே ஒரு டிராப் விட்டா போதும். அடுத்தது பாத்தீங்கன்னா லசோட்டா, அதுவும் பாத்தீங்கன்னா டிராப் தான். அடுத்தது ஃபவுல் பேக்ஸ் மட்டும்தான் பாத்தீங்கன்னா வந்து ரக்குல போடுறது. ரக்குல வந்து ஒரு நம்ம இன்ஜெக்ட் பண்றது. அதுல இருந்து பாத்தீங்கன்னா வந்து 90ஆவது நாள் வந்து நம்ம போடுறது பாத்தீங்கன்னா முதல்ல வந்து RDVK RTP அது போட்டுருந்தோம். இப்ப பாத்தீங்கன்னா அது என்டி கில்லுன்னு சொல்லி போட்டுருக்கோம். அதை வந்து கொஞ்சம் அட்வான்ஸ், சேம் அதே மெடிசன் தான், கொஞ்சம் லேட்டஸ்ட் அப்டேட் ஆன மெடிசன் என்டி கில்லுன்னு போட்டுருக்கோம். இந்த வேக்சின் எல்லாம் போட்டா ஓரளவுக்கு ஒரு 90% வந்து நம்ம வந்து நோய் இல்லாம கொண்டு வந்துடலாம். ஏதாவது நோய் வந்தா கூட நம்ம வந்து அது ஆன்டிபயோட்டிக் கொடுத்தோம்னா அதுல வந்து ரிகவர் ஆகிக்கலாம். இது முதல் பண்ணணும். அடுத்தது வந்து டிவார்மிங், மெயினான விஷயம் வந்து டிவார்மிங் பண்ணணும். ஒரு 60 நாள் இருந்து நம்ம பண்ண ஆரம்பிச்சிடணும். ஒவ்வொரு 30 நாளைக்கு ஒரு முறை
டிவார்மிங் பண்ணும். டிவார்மிங் எப்படி பண்ணணும்னா நம்ம நேச்சுரா பண்ண நம்ம பப்பாளி பழமோ அல்லது வந்து வெள்ளை பூசணிக்காயோ அந்த மாதிரி கொடுக்கறதுனால பண்ணலாம். நம்ம லார்ஜா பண்றதுனால அதெல்லாம் கொஞ்சம் கொடுக்குறது கொஞ்சம் சிரமமா இருக்கும். அதுக்காக நம்ம எப்பவும் போல வந்து நம்ம இங்கிலீஷ் மெடிசன் பண்றோம்ல, ஆல்ஃபாமர் அந்த மாதிரி இதுல பண்ணிக்கலாம். அல்பூமர் தாங்க அதிகமா யூஸ் பண்றது இல்ல, அதுவும் நல்ல மெடிசன் தான், அதையே பண்ணிக்கலாம். ஈஸியா இருக்கும், நல்லா வேலை செய்து, சைடு எஃபெக்ட் இல்ல, அதை பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து முதல் வந்து செட் கிளீனிங் இருக்கு. அதாவது எந்த ஒரு இது பண்ணாலும் சரி, நம்ம கறிக்கோழிக்கு வளர்த்தினாலும் சரி, சிக்ஸுக்கு சேல் பண்ணாலும் சரி, அல்லது வந்து நம்ம பாரம்பரிய முறைப்படி நம்ம கட்டிசாவலுக்கு வளர்த்தினாலும் சரி, முதல் செட் கிளீனிங் கிளீனா இருக்கணும், சுத்தபத்தமா இருக்கணும். வாரத்துல ஒரு நாள் வந்து செட்டுக்கு செட் கிளீனிங் மருந்து வச்சு அடிக்கணும். செட் கிளீனிங் மருந்துனா இப்ப பாத்தீங்கன்னா வாரம் ஒரு மருந்து அல்லது 10 நாளைக்கு ஒரு தடவையாவது அடிக்கணும். யாராவது புதுசா யாராவது நம்ம செட்டுக்கு வராங்க போறாங்க அப்படின்னா முதல் வந்து கொஞ்சம் எல்லாம் பாத்தீங்கன்னா சானிடைஸ் பண்ணிட்டு உள்ள அலோவ் பண்ணுங்க. அதை பண்ணிட்டு இருந்தாவே வந்து ஒரு 80-90% வந்து நம்ம நோயை வந்து குறைச்சிக்கலாம். ஆமாங்கண்ணா. இப்ப நிறைய கஸ்டமர் என்கிட்ட கேட்கற டவுட்டுமேங்கண்ணா, என் கோழிங்களுக்கு எல்லாத்துக்குமே வேக்சின் பண்ணிருக்கிறேன், ஆனா எப்படி நோய் வருதுன்னே தெரியல அப்படிங்கிறாங்க. இப்ப என்ன நிறைய விஷயம் வந்து காத்துல மூலியம் பரவுது, கோழி மூலியமா பரவுது. நம்மள மாதிரி ஒரு செட்ல இருந்து இன்னொரு செட்டுக்கு போகும்போது ஈவன் நம்ம செப்பலோ அல்லது நம்ம கையில ஒரு கோழி கையில பிடிச்சிருப்போம் ஒரு ஃபார்ம்ல, அடுத்த ஃபார்முக்கு போகும்போது இன்னொரு கோழி கையில் பிடிப்போம், அதுல கூட கொஞ்சம் டிராவல் ஆகும். அதை வந்து எந்த வழியா வருதுன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் வேணாம், கண்டுபிடிக்கும். ஃபர்ஸ்ட் வந்து வேக்சினேஷன் பண்ணிக்கிறோம், அடுத்தது வந்து நம்ம சானிடைஸ் பண்ணிக்கிறோம். டோட்டலா வந்து வாரத்துல ஒரு தடவை வந்து செட் கிளீனிங் மருந்து கிளீன் பண்ணிக்கிறோம். அடுத்தது வந்து வரும்போது கொஞ்சம் வரவங்களுக்கு கொஞ்சம் ஏதாவது பொட்டாசியம் பெர்மேங்கனேட்டாவது தண்ணியில போட்டு வச்சு அதுல கொஞ்சம் வாஷ் பண்ணிட்டு வர மாதிரி கொண்டு வந்துட்டாங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் தப்பிக்கலாம், கண்ட்ரோல் பண்ணலாம். நம்ம என்னன்னா வேக்சின் போட்டிருக்கோம், சப்போஸ் ஏதாவது ப்ராப்ளம் வந்தா கூட நம்மளுடைய மெடிசன் நம்ம கொடுத்தோம்னா அது கேக்குது. வேக்சின் எதுவும் பண்ணாம இருந்தோம்னா நம்மளுக்கு மருந்து கொடுத்தோம்னா கேட்கறது இல்லைங்க. அதை பண்ணிட்டாவே வந்து ஓரளவுக்கு இந்த நோய் சம்பந்தப்பட்டது ஓரளவுக்கு தள்ளி போடலாம், கம்மி பண்ணலாம். ஆமா. அடுத்தது நம்ம கொடுக்குற அளவு வேக்சினும் சரி மருந்தும் சரி, இப்போ வந்து 0.5 கொடுக்க சொல்றாங்கன்னா அதே 0.5 மட்டும் போடுங்க. 0.6 தானே அல்லது 0.3 தானே, அது மாதிரி போட வேண்டாம். குறைச்சு போட்டா கூட தப்பு இல்ல, அதிகம் போட்ட வேண்டாம். அடுத்து மெடிசன் அப்படிதான். இப்போ ஒரு மெடிசன் வந்து ஒரு 1/2 ml கொடுக்க சொல்றாங்க, இல்ல நான் 1 ml கொடுத்தா அந்த கோழிக்கு ஒன்னும் ஆகல அந்த மாதிரி நினைக்க வேண்டாங்க. அது ஏதோ ஒரு சைடு எஃபெக்ட் கொண்டு போய் விட்டுரும். 1/2 ml கொடுக்க சொன்னா 1/2 ml மட்டும் கொடுங்க, வெறும் வயித்துல கொடுக்க சொன்னா வெறும் வயித்துல மட்டும் கொடுங்க. அதை பண்ணாவே வந்து ஓரளவுக்கு வந்து ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம அதை வந்து ரிகவர் பண்ணிக்கலாம். பேர்ட் ஃப்ளூ நிறைய பரவணும் வச்சுக்கோங்க, எல்லா இடத்துலயுமே பரவணும். நீங்க கூட எனக்கு ஃபோன் பண்ணி கொஞ்சம் பாத்துருந்து கூட நிறைய வெளியே வருது, வெளியே போகாதுன்னு சொன்னீங்க. கண்டிப்பா. அது நம்ம ஷெட் ஏதாவது அட்டாக் ஆச்சாங்கன்னா இப்ப அது எந்த ஸ்டேஜ்ல இல்லைங்க? நம்மளது வந்து அந்த பேர்ட் ஃப்ளூங்கிறது இப்ப நமக்கு வரலைங்க. சரௌண்டிங்ல ஒரு 10 கிலோமீட்டருக்கு அந்த சைடு இருந்துக்குலாம் நிறைய வந்தது. நம்மள மாதிரி ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கிறவங்க நிறைய வந்தது. அங்க இருந்து நமக்கு நியூஸ் வந்ததோடனே நம்ம எப்பவும் வேக்சின் பண்ணிருக்கோம். இருந்தாலும் அந்த டைம்ல நான் என்ன பண்ணி வச்சிருந்தேன்னா, புதுசா யாரையும் அலோவ் பண்ணாம இருந்தேன். ஈவன் எங்க குரூப்ல எனக்கு வந்து கோழி வளர்த்தி கொடுக்கற பசங்களே வந்து வரவேணா அப்படின்னு சொல்லி வச்சிருந்தேன். என்னன்னா எங்கிருந்து வருதுன்னு சொல்ல முடியாது. ஆமா, என்னன்னா அது தடுத்துக்கலாம், வந்ததுக்கு அப்புறம் நம்ம அதை வந்து எப்படின்னு சொல்ல முடியாது. அதனால வந்து நான் என்ன ஈவன் பாத்தீங்கன்னா ஒரு 2-3 கஸ்டமர் கூட போன் பண்ணி கேட்டாங்க, ஆனா அந்த மாதிரி பவானி வந்துட்டேன், ஈரோடு வந்து உங்க செட்டுக்கு கோழி வாங்க வரணாங்க, நான் ஒரே வர சொல்லிட்டு இன்னொரு 15 நாளைக்கு தயவு செய்து வர வேண்டாங்க, உண்டான விஷயத்து ஓப்பனான விஷயத்த சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லா பக்கம் பேர்ட் ஃப்ளூ இருக்கு, எங்கிட்ட இருந்து உங்களுக்கு வருதா உங்ககிட்ட இருந்து எங்கிட்ட வருதா தெரியாது, வேண்டாங்க ஒரு 15 நாள் கழிச்சு வாங்கன்னு சொல்லிட்டேன். அந்த கொஞ்சம் ஐஸ்லோட்டா இருந்தோம்னா கொஞ்சம் இந்த மாதிரி இது தப்பிச்சுக்கலாம். அடுத்து நான் பண்ணீங்கன்னா முதல் பாத்தீங்கன்னா வாரத்துல ஒரு நாள் 10 நாளைக்கு ஒரு தடவை நம்ம எல்லாம் சானிடைஸ் பண்ணுவேன். இப்ப இந்த பேர்டு ஃப்ளூன்னு சொல்லி டோட்டலா வந்து தமிழ்நாட்டுக்குள்ள பரவுதுன்னு நியூஸ் வந்ததுன்னு என்ன பண்ணிட்டுனா, காலையில இன்னைக்கு காலையில இப்போ ஒரு முறை, சாயந்தரம் ஒரு முறை 3 விதமான மருந்து நான் அடிச்சிட்டு இருந்தேன். ஒண்ணு வந்து பயோல போயிட்டு இருந்தேன், ஒருத்தர் நம்ம இதுல போயிட்டு இருந்தேன். காலையில ஒரு முறை, சாயந்தரம் ஒரு முறை, டோட்டலா நம்ம ஏரியாவில் இருக்கிற எல்லா கோழிக்கும் ஏரியால எல்லாம் வந்து நான் ஸ்ப்ரே பண்ணிட்டு இருந்தேன். அதுல இருந்து ஏதோ நம்ம தப்பிச்சுட்டுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ வந்து இனி வெயில் வர ஆரம்பிச்சிருச்சு, அதனால வந்து இனிமேல் வந்து இந்த வைரஸ் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிட்டு இருக்கும். ஏன்னா மழை ஜாஸ்தி வந்தாலும் அல்லது வெயில் ஜாஸ்தி வந்தாலும் குறைஞ்சிரும். வெயில் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நீங்க அப்படி அப்படியே படிப்படியா குறைஞ்சிரும்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லா பக்கம் டாக்டர்ஸ் கன்சல்ட் பண்ணுவது சொல்றாங்க. அதனோட வீரியம் குறைஞ்சிட்டு வருதுன்னு சொல்றாங்க. இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கு. மேக்சிமம் ஒரு சேவலுக்கு 2-3 பொட்டை மட்டும் போடுக்கன்னு, அதுதான் வீரியமா இருக்கும் அப்படின்னு சொல்லி. கண்டிப்பா எனக்கு அது தெரியுங்கண்ணா, இருந்தாலும் உங்களோட கருத்தா சொல்லிருங்களேன். இல்லைங்க, எப்பயுமே ஒரு சேவலுக்கு வந்து ஒரு பேட்ச் போடும்போது 2-3 பொட்டைங்க மட்டும் போடலாம். போட்டதுக்கு அப்புறம் அதுக்கு ரெஸ்ட் ஒரு குறைஞ்சது வந்து 1 மாசமாவது ரெஸ்ட் விடணும். ரெஸ்ட் விட்டா தான் வந்து அதனுடைய பாடி ஹெல்த் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். மறுபடியும் அந்த ரெஸ்ட் விடுற டைம்ல கொஞ்சம் நல்லா நம்ம தீவனத்தை கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாமே ஸ்டெமினா பரவல் இருந்து எல்லாமே கொஞ்சம் நல்லா வந்து வந்துனா தான் நெக்ஸ்ட் பேட்சுக்கு அது ரெடி ஆகும் சாவல். அடுத்தது நெக்ஸ்ட் பேட்சுக்கு நம்ம ப்ரீடிங் யூஸ் பண்ணும்போது அதுல இருந்து வரக்கூடிய கொஞ்சம் எதிர்ப்பு சக்தியோட வரும். ஏன்னா நல்லா ஹெல்த்தியா வரும்ல, அந்த ஸ்பெர்ம் நல்லா இருந்தா கொஞ்சம் ஹெல்த்தியா வரும். நம்ம ரெஸ்ட் விடும் போது சேவலுங்களுக்கு என்னென்ன தீவன மேலாண்மை கொடுக்கும்? இல்லை, சேம் இதே நம்ம கம்பு கொடுக்கலாம், கடலப்பருப்பு கொடுக்கலாம், அல்லது பாதாம் அந்த மாதிரி கொடுக்கலாம். நான் வந்து கம்பு கொடுக்குறேங்க, கடலப்பருப்பு கொடுக்குறேன்.
கொஞ்சம் அந்த இந்த சேவை பொட்டைக்கு போற சேவலுக்கு ஏதாவது ரொம்ப வயசான சேவலா இருந்தா பாத்தீங்கன்னா பச்சை பயிர் இருக்குல்ல, பச்சை பயிர் வந்து ஊற வச்சு அது கொடுக்குற. ஏன்னா அது வந்து நல்ல செமன் கவுண்ட் அதிகமாகும், நல்ல ஹெல்த்தி ஃபுட்டு. அடுத்து இந்த மாதிரி செமன் கவுண்ட் நல்லா வரும், அதுக்காக வேண்டி அதை கொடுத்துட்டு இருக்கேன். அப்புறம் நேச்சுரல் கிராஸ், ஏதாவது நம்ம தோட்டத்துல இருக்கு பச்சை இருக்கு இல்லைங்க, ஏதாவது நான் இன்னும் பண்ண நேப்பியர் கொஞ்சம் போட்டு வச்சிருக்கேன். அது போக புல் ஏதாவது களவற்ற புல் இருக்குன்னா அதை கொண்டு வந்து போடுறது, வாழை குருத்து இருக்குல்ல, சின்ன வாழை குருத்து அதை கொண்டு வந்து போடுறது. அந்த மாதிரி கொஞ்சம் நேச்சுரல் ஃபுட் கொஞ்சம் கொடுத்தோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். 1 மந்த்தாவது மினிமம் 1 மந்த்தாவது வந்து ரெஸ்ட் விட்டுட்டு அடுத்த பேட்ச்க்கு போடுங்க, அப்பதான் நல்லா இருக்கும். பொறுக்கக்கூடிய குஞ்சும் நல்லா இருக்கும், இந்த சேவலும் ஒரு லாங் லைஃப் கொண்டு போகலாம். கரெக்டா இருக்கும், பேர் நிக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப நான் சொல்றதோட நீங்க சொன்ன இன்னும் ஃபாலோவர்ஸ் கொஞ்சம் இல்ல இது வந்து எல்லாருக்கும் பொதுவான விஷயம். நான் சொல்றது எல்லாம் நம்ம பிராக்டிக்கலா வந்து நம்ம அனுபவிச்சது நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நம்ம வந்து ஏதோ நம்ம சயின்டிபிக்கா நம்ம சொல்றோம்ல, நம்ம என்ன நம்ம சக்சஸ் ரேட் நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா நம்மளோட மட்டும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நம்ம சொல்றோம். இது வந்து என்னுடைய கருத்து. ஓகேங்க. நான் லாஸ்ட் கொஸ்டின்னா, இப்போ நான் ஜாபை ரிசைன் பண்ணிட்டு வரும்போது பேரண்ட்ஸ் சப்போர்ட் இல்லைங்க எனக்கு. அப்போ வந்து ஸ்டார்டிங் இனிஷியலா பாத்தீங்கன்னா ஒரு 5000 10,000 ஆரம்பிச்சு இப்போ வந்து ஒரு 10 லட்சம் அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேங்கண்ணா. இப்ப அதே மாதிரி பண்ணலாமா? இப்ப இருக்கிற யங்ஸ்டருக்கு நீங்க என்னங்கண்ணா சொல்ல வரீங்க பாயிண்ட்ஸ்? எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி கொண்டு போகலாம், இல்ல ஹை இன்வெஸ்ட்மெண்ட்ல பண்ணலாமா? இல்லைங்க, இப்போ என்னோட சஜஷன் வந்து முதல்ல இருந்து நான் சொல்லிட்டு இருப்பேன். எங்கிட்ட பழகணுங்களுக்கு புதுசா பழகணுக்கு நான் என்ன சொல்றது அப்படின்னாங்க, ஃபர்ஸ்ட் இனிஷியலா இந்த ஃபீல்டுக்கு வரும்போது வேற ஃபீல்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை ரிசைன் பண்ண வேண்டாம், அந்த ஃபீல்டு விட வேணாம், அதுலயும் இருங்க. அதுல இருந்துட்டு இதை ஃபர்ஸ்ட் சைடு பிசினஸா பண்ணுங்க. சைடு பிசினஸா பண்ணிட்டு இதுல வந்து பிராக்டிக்கல் என்னதான் நீங்க நானும் சொன்னாலும், நமக்கு முன்னாடி இருந்த பெரியவங்க சொன்னாலும், அந்த நம்ம வந்து புத்தி கொள்முதல் வந்து அனுபவம் படும் போது வரும் தெரியுங்களா, அதுதான் வந்து கடைசி வரைக்கும் இருக்கும். சரிங்க. அதனால வந்து கொஞ்சமா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. முதல்ல எடுத்த உடனே ஒய்டாங்கெல்லாம் பண்ண வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ரெண்டு பொட்டை ஒரு சாவல் வாங்கி வளர்த்துங்க. ஒரு வருஷம் வளர்த்தும் போது அதுல என்ன டிஃபிகல்ட்டி இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்ப அதுல இருந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அதுல என்னென்ன விஷயம் இருக்குங்கிறது கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒய்டாங்கல போலாம். சரி, அடுத்தது ஒய்டாங்கல போகும்போது சரி, கத்துக்கும் போது சரி, ஃபர்ஸ்ட் வந்து நான் சொல்றது ஜெனினிட்டி மட்டும் விட்டுருவானா. ஃபர்ஸ்ட் நம்ம சொல்றோம் இந்த தொழில் எந்த தொழிலா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஜெனினிட்டி விட்டுருவானா, அதை வந்து கண்டினியூ பண்ணீங்கன்னா அதுல இருந்து சக்சஸ் பண்ணலாம். அதுக்காக வந்து எடுத்தது உடனே இப்போ வந்து ஒரு 100 பொட்டை எங்கிட்ட கையில பணம் இருக்கு, நான் 100 பொட்டை வாங்குறேன், 100 சால் வாங்குறேன், ஒரு 15 ஏக்கரா இருக்கு, 20 ஏக்கரா இருக்கு, அந்த மாதிரினா இது வந்து கறிக்கோழிக்கு வளர்த்தலாம். இந்த மாதிரி கோழிகள் நம்ம வந்து பெருவிட கோழி, இந்த மாதிரி நம்ம வந்து ஃபைட்டிங் ரூஸ்டர் அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப வைட் ஆங்கிள் போறது வந்து ஃபர்ஸ்ட் வேணாம். சரி, ஓகே. கொஞ்சம் கொஞ்சமா போய்க்கலாம். அப்போ வந்தீங்கன்னா நம்ம அனுபவத்திலயும் நம்ம கத்துருப்போம். அடுத்தது வந்து கொஞ்சம் கொஞ்சமா வளரும் போது பாத்தீங்கன்னா வந்து வெளியில நேம் வர கொஞ்சம் கொஞ்சமா போய்க்கலாம். அதான் வந்து நிரந்தரமா இருக்கும். படிப்படியா ஏறும்போது நம்ம அடிபட்டு வரும்போது இன்னும் நிறைய தெரியும். அது ஒருத்தர்கிட்ட இருந்து நம்ம வந்து நியூஸ் வாங்கும் போது சரி, நம்ம கத்துக்கிட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், பிராக்டிகல் நல்லா இருக்கும். சரி, இப்போ நம்ம கிட்ட எவ்வளவு சேவல் இருக்குங்கன்னா இன் ஸ்டாக் அண்ட் பிளட் லைன்ஸ் பத்தி மட்டும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லுங்க. ஓகேங்க. அதாவதுங்க பிளட் லைன்ங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள சரி யார் வந்து நல்ல கோழி வச்சிருந்தாங்களோ எல்லாத்தோடைய லைனேஜ் எங்கிட்ட இருக்கு. ஓகேங்க. அதை என்ன பண்ணிருக்கோம்னா அவரோடய எடுத்து உங்களோடது எடுத்து அவரோட எடுத்து என்னோட அப்படி மிக்ஸ் பண்ணி எல்லாம் மிக்சிங் இதுல வச்சிருக்கேன். ஒரிஜினாலிட்டியாவும் வச்சிருக்கேன். இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற எல்லாத்தோடைய கோழியும் நம்மகிட்ட இருக்குங்க. இப்போ ஒரு 300 சேவல் பக்கம் வந்து நம்ம வியாபாரத்துக்காக வச்சிருக்கிறோம். அது போக பட்டா பொட்டை அடுத்தது வெளியில தோட்டத்தில் நிறைய தோட்டத்தில் விட்டு எடுத்துட்டு இருக்கோம். அதை கரெக்டான நம்ம கவுண்டிங் பண்றது இல்லை. ஒரு 300 கோழி பக்கம் இருக்குங்க. இப்போ நம்ம ரெடி கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா எப்படியும் ஒரு 200 கோழி எப்பவும் நம்ம கைவசம் இருக்கும். நம்ம தமிழ்நாட்டுக்கும் சரி வெளி மாநிலத்துக்கும் நம்ம வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறோங்க. ஓகேங்கண்ணா. உங்களோட பிளட் லைன் என்கிட்ட 2 இருக்குங்கண்ணா. ஆமா, மெயினான செட் ஒரு சனிக்கிழமை பூதி ஒண்ணு இருக்கு, காகத்துல போட்டு அந்த காகபூதி ஒண்ணு. ஆமாங்கண்ணா, சனிக்கிழமை பூதி மட்டும் தவறிடுச்சுங்கண்ணா, என்னோட தப்பால. இப்ப காகபூதி இருக்கு. அப்படியா? சரி சரி சரி, ஓகே, பரவாயில்ல. நம்ம சனிக்கிழமை பூதியில அடுத்த பட்டா இருக்கு, அதை எடுத்துட்டு போயிட்டு அப்படியே அதை எல்லாருக்கும் முழுக்க அது பரப்பு. கண்டிப்பாங்க, நான் அதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டுக்கிறேங்கண்ணா. இருந்தாலும் எனக்கு பேக்கப் இல்லைங்க, ஃபேமிலி சப்போர்ட்ல இருந்தனால ஏதாவது ஒரு சின்ன அடிபட்டாலும் நானா தான் என்னோட கையில இருந்து இழுத்து போட்டு பண்றதுனால கொஞ்சம் இல்லோடையா இருக்குங்கண்ணா. ஆனா 26, 27, 28ல வந்து பெரிய ஸ்கேலா பண்ணலான்னு ஒரு இருக்குண்ணா. அதுக்குதான் உங்களோட ஆசீர்வாதம். ஓகே, கட்டாயம் நம்ம சைட்ல இருந்து என்னென்ன பண்ணுமோ கட்டாயம் நான் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறேன். என்னோட ஆசீர்வாதம் எப்போ இருக்கும். என்ன டவுட்னாலும் சரி, யாருனாலும் சரி, என்ன டவுட்னாலும் அந்த கொஞ்சம் டைமிங் மட்டும் பார்த்து கூப்பிட சொல்லுங்க. யாரா இருந்தாலும் சரி, அந்த காலையில ஒரு 8ல இருந்து சாயந்தரம் ஒரு 8க்குள்ள இருந்தா கரெக்டா நம்ம அட்டன் பண்ணி நம்ம பதில் சொல்ற மாதிரி இருக்கும். அடுத்து ஒரு முறை அட்டன் பண்ணி எடுக்கலினாலும் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு கூப்பிடுங்க, அல்லது ஒரு மெசேஜ் போட்டுருங்க. நம்ம டைம் இருக்கிறப்ப நம்ம ரிப்ளை பண்ணிருப்போம். எல்லாருக்கும் அதான் பண்றேன், ஒரு 20 வருஷமா அதான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அதை தான் நான் சொல்லுவேன். கஸ்டமர் வந்து அவங்களே ஹேண்டில் பண்ணணும், ஃபோன் கால்ஸையும் ஹேண்டில் பண்ணணும். ஆமா, இப்போ என்ன, அப்போ நம்ம இங்க வந்து கோழியும் தயார் பண்ணணும், குஞ்சும் தயார் பண்ணணும், அடுத்து மட்டல நம்மள நல்லது கெட்டது எல்லாம் பார்க்கணும்.
அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா இப்போ சப்போஸ் இந்த மாதிரி நான் பேசிட்டு இருக்கும்போது ஒரு கால் வந்துன்னா அட்டன் பண்ண முடியாது. கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிடுங்க, அப்படி இல்லைன்னா ஒரு மெசேஜ் தட்டி விட்டுருங்க, வாய்ஸ் மெசேஜ் போட்டுருங்க, நம்ம அதை பார்த்துட்டு உங்களுக்கு கட்டாயம் ரிப்ளை பண்ணிடுவோம். அதுதான் நான் சொல்லக்கூடிய கருத்து எல்லாருக்கும். சரிங்கண்ணா, உங்களோட ஆதரவு வேணும், சப்போர்ட் பண்ணிதாங்க கட்டாயம். இப்போ நம்மளுடைய இப்போ 2-3 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அதுக்கு மேல வந்து கட்டாயம் வந்து அடுத்த வருஷம் வருவீங்க. இது என்னுடைய ஆசீர்வாதம். ரொம்ப நன்றிங்கண்ணா. என்னால முடிஞ்ச ஒரு சின்ன பரிசுங்கண்ணா. ஓகே, சந்தோஷம். நாட்டுக்கண்ணுங்களா? நாட்டுக்கண்ணுங்கண்ணா, நம்ம சொல்லி வச்சு போட்டதுங்கண்ணா. நம்ம எவ்வளவு பெரிய ஒரு உயிரா கொடுத்தாலும் அது எனக்கு இருந்தாலும் மறையும். இது நம்ம கொடுத்தோம்னா அடுத்த 50 வருஷத்துக்கு நம்ம இடத்துல பேர் சொல்லுங்க. ஓகே, சந்தோஷமான விஷயம். நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஃபார்ம்ல வந்து எல்லாத்தோடைய மரம் செடி எல்லாம் வாங்கி சின்ன சின்ன செடி வாங்கி வச்சுக்கோங்க. சரிங்க. ஃபார்ம்ல வச்சிருங்க. சரிங்க. வர கஸ்டமர் கோழி குஞ்சு எடுத்துட்டு போகட்டும், ஃப்ரீயா எந்த செடி வேணாலும் எடுத்துட்டு போய் வளர்த்துட்டோம். சரிங்க. ஒண்ணு அவங்ககிட்ட கேட்டுக்குங்க. சரிங்க. அவங்களுடைய ஃபார்ம்ல நெட் வச்சுட்டு ஒரே ஒரு போட்டோ மட்டும் அனுப்புன்னு கேட்டுக்குங்க. சரிங்க. நல்ல விஷயம். எல்லாத்துக்குமே தென்னை மரம் கொடுத்துட்டு இருக்கிறேங்க. இப்ப நீங்க சொன்னதுனால செடிகளை கொடுங்க. செடிகளை மரமா வர மாதிரி ஏதாவது பல வகை அந்த மாதிரி மரமா நிழல் தர மரமா கொடுத்தீங்கன்னா அவங்ககிட்ட சொல்லிருங்க, நட்டுட்டு ஒரு போட்டோ மட்டும் கொடுங்க அப்படின்னு மட்டும் சொல்லிருங்க, கட்டாயம் பண்ணிடுவாங்க. நன்றிங்க.